அந்த நாட்டில் அரசன் இறந்து விடுகின்றான். அடுத்த அரசன் யார் என்று அவருடைய பிள்ளைகள் இருவர் இருக்கிறார்கள். இருவருக்கும் போட்டி. அதில் மூத்த இளவரசன் ஆசிரியரை அவ்வளவாக மதிப்பது கிடையாது, அலட்சியமாக இருப்பவன். அடுத்த இளவரசன் மிகுந்த மரியாதையோடு ஆசிரியரை அணுகுபவன். அடுத்த நாள் காலை ராஜகுரு அவர்கள் இருவரையும் மைதானத்திற்கு வர சொல்கின்றார். அதோ தூரத்தில் தெரிகிறதே ஒரு மான், இதை எவர் ஒருவர் ஒரே அம்பில் வீழ்த்துகிறீரோ அவருக்கு இந்த ராஜ்யம் என்று சொல்கிறார். இருவரும் தங்களுடைய வில்லை எடுத்து அம்பை பூட்டுகிறார்கள். என்ன நடக்குமோ என்று நினைக்க போது ராஜகுரு ஒரு நிபந்தனை வைக்கிறார். எவன் ஒருவன் அந்த மானினுடைய காலையும் காதையும் ஒரே நேரத்தில் வீழ்த்துகிறாரோ அவருக்கே இந்த ராஜ்யம் சொந்தம் என்று சொல்கிறார். இப்போது இது நடக்காத காரியம். மானோட காது மேலே இருக்குது, காலு கீழே இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒரே அம்புல எப்படி வீழ்த்த முடியும்? இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி தன் மேல் உள்ள மிகுந்த மேதாவித்தன்மையின் காரணமாக அந்த மூத்த இளவரசன் அம்பை கீழே போட்டு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் இளைய இளவரசன் நம்மால் முடியாது, ஆனால் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரிடம் நிச்சயமாக இதற்கு ஒரு வித்தை இருக்கும் என்று சொல்லி திரும்பி ஆசிரியரை பார்க்கிறான். ஆசிரியர், போட்டியை நீ கலந்து கொள், நான் சொல்வதை செய், நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்கிறார். சரி என்று அம்பை எடுத்து வில்லில் பூட்டி தயாராக இருக்கிறார். அப்போது ஆசிரியர் சொல்கிறார், நான் சொல்லும்போது அம்பு ஏ என்று சொல்லி ஒரு சிறிய கல்லை எடுத்து நேராக அந்த மானினுடைய காதை நோக்கி அடிக்கின்றார். ஏதோ காதில் பட்டு விட்டது என்று சொல்லி காலை எடுத்து அந்த காதை அந்த மான் சரி செய்ய முயற்சிக்கிறது. விடு அம்பை என்று சொல்கிறார் ஆசிரியர். விட்டு அந்த அம்பானது மானினுடைய காலையும் காதையும் உயிரையும் துளைத்து அந்த ராஜ்யத்தை அவனுக்கு பெற்றுத்தந்தது என்று சொன்னால், அன்பானவர்களே, ஆசிரியர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள், அவருடைய சிந்தனை உயர்ந்தது. நாம் அதிமேதாவி தன்மை காரணமாக அவர்களை அலட்சியப்படுத்தும் போக்கு இந்த காலகட்ட மாணவர்களுக்கு மிக அதிகம். நாங்களாம் பெருமையாக சொல்கிறோம். இப்போ எங்கள் ஆசிரியர் எங்களை அடித்தாங்க, அதுதான் எங்களுடைய பெருமை. முன்னாள் மாணவர்கள்